அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். பழமொழி 400 பதிவேற்றம் 257வது நாள். பாடல் 255. உடை பெரும் செல்வத்து உயர்ந்த பெருமை அடக்கமில் உள்ளத்தன் ஆகி நடக்கையின் ஒள்ளியன் அல்லான் மேல் வைத்தல் குரங்கின் கை கொள்ளி கொடுத்து விடல். தகுதியில்லாத ஒருவனிடம் அரசு பொறுப்பை கொடுப்பது என்பது குரங்கு கையில் கொள்ளி கொடுத்தா மாதிரி அப்படின்னு சொல்கிற பாடம். அடக்கமில்லாதவனாக, பெருமைமிகு குடும்பத்தில் வராதவனாக, நாவடக்கம் இல்லாதவனாக, நயமாக பேச தெரியாதவனாக என்று நல்ல விஷயங்கள் எதுவுமே இல்லாத ஒரு மனிதனிடம் ஒரு உயர்ந்த பொறுப்பை ஒருவன் கொடுப்பானாகில் அது எங்கே போய் முடியும் என்றால் குரங்கு கையில் கொல்லியை கொடுத்தா மாதிரி முடியும் அப்படின்னு சொல்கிறார். குரங்கு பொதுவாகவே ஒரு இடத்தில் நிற்காது, தாவி தாவி குதிக்கக்கூடிய இயல்புடையது. பொதுவாக மனதையே குரங்கு ஒப்பிடுவார்கள். மனம் ஒரு குரங்கு என்று சொல்வார்கள். காரணம், மனமானது நிலையாக இருக்காது. ஒரு விஷயத்தை நினைத்து கொண்டிருக்கும் பொழுதே மற்றொன்றை நினைக்கும். ஒரு விஷயத்தை பேசி கொண்டிருக்கும் போதே மற்றொரு யோசனையில் இருக்கும். இங்கிருக்கும் போதே எங்கோ சென்றுவிடும் என்றெல்லாம் மனதினுடைய இயல்பு என்பது தாவி தாவி செல்லக்கூடியதாக இருக்கிற குரங்கினை போன்றது. அப்போது ஒரு மனிதன் அடக்கமில்லாதவனாக, ஒரு குலப்பெருமையை உணராதவனாக, மக்கள் மீது அக்கறை இல்லாதவனாக இருக்கக்கூடிய ஒருவனிடம் நாம் பொறுப்பை கொடுத்தால், அரசு என்பது அந்த காலத்தில், இப்போது ஒரு பொறுப்பு என்று வைத்துக் கொள்வோம். பொறுப்பை கொடுத்தால் அது குரங்கு கையில் கொடுத்த கொள்ளி போல் ஆகிவிடும் என்று சொல்லுகிற பாடல். மீண்டும் ஒரு முறை பாடலை பார்க்கலாம். உடை பெருஞ்செல்வத்து உயர்ந்த பெருமை அடக்கமில் உள்ளத்தன் ஆகி நடக்கையின் ஒள்ளியன் அல்லான் மேல் வைத்தல் குரங்கின் கை கொள்ளி கொடுத்து விடல். நன்றி, வணக்கம்.